ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவருடைய தாயார் மேலே அன்பும் மரியாதையும் உண்டு. தாய் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்தார். அவரது தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. வைத்தியரை அழைச்சி உடலை பரிசோதிக்க பண்ண சொன்னாங்க. பரிசோதனை செய்த வைத்தியர், தாயார் ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்க, விரைவில் சிவலோகம் சென்றுடுவாங்க அப்படின்னு கூறினார். இதனால் மன்னர் வேதனையுற்றார். பிறகு தன் தாய்கிட்ட, அம்மா, உங்களுக்கு சாப்பிட எது மிகவும் ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த தாய், மாம்பழம் தான் வேணும் அப்படின்னார். அப்போது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலம் அல்ல. இருப்பினும் தன்னோட ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வருவதற்கு ஏற்பாடு செஞ்சார். மாம்பழம் வந்து சேர்றதுக்குள்ள அந்த தாயார் மரணம் அடைந்து விட்டார். மாம்பழம் சாப்பிடாமலேயே தனது தாயார் மரணம் அடைந்ததை நினைச்சு மன்னர் ரொம்ப வேதனை அடைந்தார். அதற்கு பரிகாரம் காண அரண்மனை புரோகிதர்களை அழைச்சு ஆலோசனை கேட்டார். பேராசை பிடிச்ச புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால அவரது ஆன்மா சாந்தியடைய தங்கத்தால் 108 மாங்கனியை 108 புரோகிதர்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னனர். சரி அப்படின்னு மன்னர் கொஞ்ச நாட்களில் தங்க மாம்பழம் தயாரானதும் அவற்றை 108 புரோகிதர்களுக்கு மன்னர் கொடுத்தார். இந்த செய்தி தெனாலிராமனுக்கு வேதனை அளித்தது. புரோகிதர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க எண்ணினார். அதன்படி செயலாற்ற துணிந்தார். புரோகிதர்களை பார்த்து, என் அம்மாவுக்கு திதி வருகிறது, அதுக்கு தாங்க அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்க, என்னால் முடிந்தளவு தருகிறேன் அப்படின்னு சொன்னான். புரோகிதர்களும் மகிழ்ந்து ராமன் வீட்டுக்கு வந்தனர். அவனும் அவர்களை உறவேற்று உட்கார செய்தான். பின் கதவுகளை நன்கு தாளிட்டு பூட்டி கொண்டார். ஏற்கனவே நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான். புரோகிதர்கள் ஐயோ அம்மாவென்று கதறினார்கள். பின் மன்னர்கிட்ட சென்று முறையிட்டாங்க. இதை பார்த்த மன்னர் தெனாலிராமன் மீது அளவிலடங்க கோபம் வந்துச்சு. தெனாலிராமனை பார்த்ததும், ஏண்டா புரோகிதர்களுக்கு இப்படி சூடு போட்டாய் அப்படின்னு கேட்டார். மன்னாதி மன்னா, என்னை மன்னிக்கணும். நான் சொல்றத தாங்கள் கவனமாக கேட்கணும். என் தாயார் உடல் நலமில்லாதிருந்து இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்துவிட்டது. அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடு போடும்படி சொன்னார்கள். நான் சூடு போடுறதுக்கு முன்னாலே என் தாயார் இறந்துட்டாங்க. ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடி தான் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன். இதில் என்ன தப்பு அப்படின்னு மன்னன்கிட்ட கேட்டார் தெனாலிராமன். இதை கேட்ட மன்னர் கோபம் கொண்டு, என்னடா தெனாலிராமா, இது முட்டாள்தனமாக இருக்குதே அப்படின்னு. இல்லை அரசே, விளக்கமாக சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. முன்பு தங்களோட தாயார் மாம்பழம் சாப்பிடாம இறந்ததால் அவங்க ஆன்மா சாந்தியடைய 108 பொன் மாங்கனிகளை 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்களோட ஆன்மா சாந்தியடையும்னு சொன்னாங்கல்ல. அதன்படியும் தாங்க கொடுத்தீங்கல்ல. அதுபோலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால் தான் இவர்களுக்கு சூடு போட்டேன் அப்படின்னா. இதை கேட்ட மன்னர் நகைத்து விட்டார். தெனாலிராமனை பாராட்டினார். புரோகிதர்களின் பேராசையும் புரிந்து கொண்டார். இதிலிருந்து என்ன தெரியுது? பரிகாரம் அப்படிங்கிற பேரில் கொள்ளடிக்கக்கூடாது. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.